போக பண்ண போறாரு. ஆமென். உங்களுக்கு நிம்மதியான உறக்கத்தை ஆண்டவர் தரப்போறார். நிம்மதியான வாழ்க்கை ஆண்டவர் தரப்போறார். இன்னைக்கு உனக்கு மரணம் வரைக்கும் என்ன ஆண்டவர் என்ன வேணும் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா, என்கிட்ட உன் பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்காக நீ என்ன ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் நான் ஒன்று ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் பிள்ளை தேவையில்லாததை யோசிக்காமல் ஒரு இருதயத்தை கொடுத்துட்டீங்கன்னா, சிந்தனையை கொடுத்துட்டீங்கன்னா போதும். எங்கிட்ட வந்து ஆண்டவர் கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவேன். எதையுமே யோசிக்காத, அப்படியே எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் வச்சுட்டு நீங்கள் எப்படி நடத்துறீங்களோ அப்படி ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேட்பேன். இப்போ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்னு ஆண்டவர் கேட்டா நீங்கள் என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? சத்தமாக ஸ்டாப் திங்கிங், ஸ்டாப் திங்கிங். ஆமென். நாளைக்கு காலையில் விலங்கு போட்டு உங்களை கொண்டு போக போகிறாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணுவீங்க? எதையும் யோசிக்க வேண்டாம், அப்படியே போயிட்டு நிம்மதியாக கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கிற நாள். அப்படி அதுதான் என்ன அப்படின்னா, அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் செஞ்ச ஒரு பெரிய, அவங்களுக்குள்ள இருந்த ஒரு பெரிய சவால் அப்படிதான், ஸ்டாப் திங்கிங். எதையும் அவங்க யோசிக்கல. யோசிச்சவங்களுக்கு எப்படிங்க தூக்கம் வரும்? யோசிக்காதவங்களுக்கு தான் தூக்கம் வரும். சிறைச்சாலையில் அவங்க தூங்குனாங்கன்னா அவங்க என்ன பண்ணலைன்னு அர்த்தம் சொல்லுங்க? எதை குறிச்சும் யோசிக்கவே இல்லை. கைகளை எல்லாரும் உயர்த்தி